மாஸ் காட்டின நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் மும்பையை நாக் அவுட் பண்ணி மேட்சை ஜெயிக்க வச்ச பிறகும் முகத்துல ஒரு ரியாக்ஷன் இல்ல, எமோஷனே காட்டல. சிக்ஸர் அடிக்கும் போதும் சரி, மேட்சை முடிக்கும் போதும் சரி, பேட்டை தூக்கி போடுறது, ஹெல்மெட்டை எரியறதுன்னு எந்த பந்தாவும் இல்ல. பார்த்துட்டு இருந்த நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல் ரசிகர்கள் எல்லாம் அடேங்கப்பா இவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் விளையாடியும் மனுஷன் ஒரு சத்தமும் இல்லாம இருக்காரேன்னு வாயடைச்சு போயிட்டாங்க. ஏன்னா இது சீசனோட பெஸ்ட் இன்னிங்ஸ். ஆனா அதே அமைதியா இருந்த ஐயர் ஷஷாங்க் சிங் மேல கோபத்தை காட்டினாரு. அதுவும் ஒரு சாதாரண கோபம் இல்ல, அவர் ஸ்டைல்லையே காட்டினாரு. அவர் என்ன சொன்னார்னு முழுசா சொல்ல முடியாது, ஆனா சாராம்சம் இதுதான். என் பக்கத்துல வராதே. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில வார்த்தைகள் இருந்தன, அதையெல்லாம் நம்ம பிப் பண்ணிடுவோம். இது ஒரு சூப்பரான கதை. ஐயர் ஒரு மேட்சை ஜெயிக்கிறாரு, ஆனா ஒரு எமோஷனும் இல்ல. ஆனா ரன் அவுட் ஆன அந்த ஒரு விஷயத்துல மட்டும் மனசுல ஒரு குறை இருக்கு. அந்த குறை என்ன காட்டுதுன்னா, ஐயர் எவ்வளவு போக்கஸ்டா இருக்காருன்னு. இந்த மேட்ச் அவருக்கு எவ்வளவு முக்கியம். மும்பைக்கும் முக்கியம்தான், ஆனா ஐயர் அளவுக்கு இல்ல. அவரு ரொம்ப போக்கஸ்டா இருந்தாரு. போன மேட்ச் தோத்து மனசு உடைஞ்சு போயிருந்தாரு. இந்த மேட்ச்ல ஒரு தப்பும் பண்ணல. நிஹால் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு நிஹால் அவுட் ஆனதும் அவர் தனியாளா நின்னு எல்லாரையும் சார்ஜ் பண்ணாரு. ஆனா ஷஷாங்க் ஒரு அலட்சியமா ரன் அவுட் ஆனதும் அது அவருக்குள்ளேயே பொங்கிடுச்சு. அந்த கோபம் வெளிவந்தது. ஷஷாங்க் ரொம்ப முக்கியமான நேரத்துல ஒரு அலட்சியமான அப்ரோஸ் எடுத்தாரு. அங்க பஞ்சாப் மேட்சை தோத்திருக்கலாம். சில நேரம் இப்படி நடக்கும். சில வீரர்களுக்கு தோணாது, இந்த த்ரோ வந்துடும்னு. அவர் பந்தை அடிச்சாரு, ஸ்ட்ரைக் கேட்டாரு, ஹர்திக் த்ரோ கேட்டாரு. அந்த நேரத்துல கூட பாருங்க, இந்த முழு மேட்ச்லயும் ஸ்ரேயஸ் ஐயரோட எமோஷன்ஸ் 2 இடத்துல தான் வந்தது. ஒன்னு, ஷஷாங்க் ரன் அவுட் ஆனப்போ அவர் பயங்கரமா பொங்கிட்டாரு. இன்னொன்னு, மேட்ச் ஜெயிச்சதும் எல்லாரும் கை குலுக்க வந்தப்போ ஸ்ரேயஸ் அமைதியா கூலா கம்போஸ்டா போக்கஸ்டா இருந்தாரு. ஆனா அதையும் மீறி ஸ்ரேயஸ் ஷஷாங்க கடிஞ்சுக்கிட்டாரு. அவரு சந்தோஷமா இல்லைன்னு தெளிவா சொன்னாரு. ஏன்னா அந்த ரன் அவுட் மீட்ஸை ஜெயிக்கவோ தோக்கவோ காரணமா இருந்திருக்கலாம். இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் இடையில நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. ஆனா ஸ்ரேயஸ் ஐயரோட அந்த எமோஷன் அந்த மேட்ச்ல அவர் எவ்வளவு இன்டென்ஸா இருந்தாருன்னு காட்டுது. ஷஷாங்க் சிங்கோட அந்த லேசி அப்ரோஸ் முக்கியமான கட்டத்துல ஹர்திக் பாண்டியா மிட் ஆஃப்ல இருக்காரு. அவர் சாவகாசமா ஓடி ரன் அவுட் ஆகிறது பஞ்சாபுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருந்திருக்கும். பஞ்சாப் போன மேட்ச்ல தோத்திருந்தாங்க, ஃபைனலுக்கு போகணும்னு நினைச்சாங்க. ஸ்ரேயஸ் ஃபைனலுக்கு போகணும்னு நினைச்சாரு. ஸ்ரேயஸ் தலைமையில பஞ்சாப் இப்போ ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இந்த டீம் அகமதாபாத்ல நடந்த குவாலிஃபயர் டூல மும்பைய 5 விக்கெட் வித்தியாசத்துல தோக்கடிச்சு 11 வருஷத்துக்கு அப்புறம் டைட்டில ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா ஸ்ரேயஸ் கோபமா இருந்தாரு. கோபம் நியாயமும் கூட. ஷஷாங்க் சிங் மேல கோபம் வருவதற்கு காரணம், இன்னைக்கு உலகம் முழுக்க ஸ்ரேயஸ் எமோஷன் காட்டலன்னு பேசுவாங்க. அவரு அமைதியா இருந்தாரு, எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஆனா அவரு ஷஷாங்க சும்மா விடல. ரியாக்ஷன் எங்க தேவைப்பட்டதோ அங்க இருந்துச்சுன்னு சொன்னாரு. மேட்ச் ஜெயிச்சதுக்கு ரியாக்ஷன் இல்ல, ஏன்னா ஒரு போரை ஜெயிக்கல. ஒரு போர் தான் ஜெயிச்சிருக்கோம். ஃபைனல் தான் வார். ஃபைனல்ல R.CP இருக்கு. R.CP டேஞ்சரான டீம். அவங்கள ஜெயிக்கும் போது தான் எமோஷன் வரும். ஆனா அந்த ஒரு போரை ஜெயிக்கும் போது ஷஷாங்க் பண்ண வேலை ரொம்ப அபாயகரமானது. ஷஷாங்க் 3 பந்துகளில் 2 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். ஷஷாங்க் அவுட் ஆனப்போ பஞ்சாபுக்கு 19 பந்துகளில் 35 ரன்கள் தேவைப்பட்டது. மேட்ச் ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்துச்சு. அங்கேயும் மேட்சை தோத்திருக்கலாம். 19 பந்துகளில் 35 ரன்கள்ங்கிறது ரொம்ப அதிகம். பும்ராவோட ஓவர் வந்துட்டு இருந்துச்சு. ஒருவேளை மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருக்கலாம். 16வது ஓவரின் 4வது பந்தில் இந்த விக்கெட் விழுந்தது. மேட்ச் ரொம்ப சிக்கல்ல இருந்துச்சு. ஆனா அந்த கோபம், அவர் என்ன சொன்னாருன்னு நான் ஆதரிக்கல. ஆனா அந்த கோபம் காட்டுச்சு அவர் ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட்ல இருந்தாருன்னு. அங்க ஒருத்தர் அலட்சியமா சாவகாசமா இருந்தா என்ன ஆகும்? ஷஷாங்க் கூட அவரு கை கூட குலுக்கல, கட்டி அணைக்கவும் இல்ல. ஷஷாங்க் அமைதியா இருந்தாரு. அவரு தெரியும், சத்தம் இல்லாம நகர்ந்துட்டாரு. ஸ்ரேயஸ் 41 பந்துகளில் 87 ரன்கள் எடுத்தாரு. 204 ரன்கள் எடுத்து மேட்சை ஜெயிச்சாங்க. ஃபைனலுக்கு போறாங்க. ஸ்ரேயஸ் 3 வெவ்வேறு அணிகளை ஃபைனலுக்கு கூட்டிட்டு போன முதல் வீரரானாரு. ஆனா அந்த ஒரு தருணம் ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருந்துச்சு. இத பத்தி நாம பேசணும்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது? அவர் ஏன் அப்படி இருந்தாரு? எந்த மண்டலத்துல இருந்திருப்பாரு? ஏன்னா முழு மேட்ச்லயும் எந்த எமோஷனும் இல்ல. 2 இடத்துல மட்டும்தான் எமோஷன். கை கூட குலுக்கல. வைஸ் கேப்டன் ஷஷாங்க் கூட அடுத்த மேட்ச்ல இப்படி ஒரு அலட்சியம் பண்ண மாட்டாரு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.